அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை உறுதியாய் பற்றிக் கொண்ட பண்பை தேவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனம் ஆங்கிலத்தில் உண்மையே சார்ந்திருக்கிற மனிதனை நீ பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொண்டீர்கள். உண்மையே சார்ந்திருக்க பூர்ண சமாதானம் என்கிற இடத்தில் எவரைய மொழிகளில் சாலோ சாலோ என்கிற இரட்டிப்பான சமாதானத்தினால் பாதுகாப்பு என்று எழுதப்பட்டது. அவரையே நீங்கள் சார்ந்து அவரையே நம்பி நீங்கள் வாழும் உங்களுக்கு சாலோம் சாலோம் பூர்ண சமாதானத்தோடு இரட்டிப்பான சமாதானத்தோடு உங்களை காட்டும். சமாதானமே இல்லையா, நிம்மதியே இல்லையா, வறுமையினாலும் வியாதினாலும் கண்ணீரினாலும் நீங்கள் புறப்பதும் செய்வோம். யாரையாரையோ சார்ந்து வாழ்க்கை ஏமாந்து போயிட்டு உலகத்தை சார்ந்தீங்களோ, இளைஞர பந்துக்களை சார்ந்தீங்களா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பூர்ண சமாதானம் ஆலோ சாலோ இரட்டிப்பான சந்தோஷத்தைக்கும் சமாதானத்துக்கும் கட்டாயம் தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதமாக எது செபம் செய்யட்டுமா. அன்பிலானவர்களே, உண்மையே சார்ந்திருக்கிற நன்மை பிள்ளைகளை இரட்டிப்பான சமாதானத்தினால் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் என்ன சமாதான குறைவு இருக்கிறது என்று நீர் அறிந்திருக்க, ஏதோ ஒரு நன்மை அவளுக்கு உண்டாகாமல், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காமல், ஏதோ ஒரு வியாதினால் சமாதானம் கடந்திருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே என் ஆண்டவராகிய தெய்வம் ஒரு அற்புதங்களை செய்தவர்களை கட்டாயம் மாற்றி விடிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அப்பா, அப்படி செய்வதற்காக இயேசுவின் நாமத்தில் ஆமென்.